வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஆனந்த பைரவி கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலை 9 மணி. ரேடியோவில் இருந்து நாத வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அரங்கிசை நிகழ்ச்சியில் வீண இசை. கல்யாண வசந்தம் தனக்கே உரிய நளினத்தால் குழைகிறது. அதிலே சின்ன கண்ணன் துள்ளி குதிக்கிறான். ராதையின் வசந்தமான உணர்வுகள் வண்ண வண்ண கோலங்களாய் விரிகின்றன. மீரா பக்தி மேலிட பரவசத்தால் திணறுகிறாள். அந்த ராகத்திற்கே மனதை சுண்டி இழுக்கும் ஒரு வசீகர குணம் உண்டு. அதன் அங்க அசைவுகளுக்கு அப்படியே மனதை பறிகொடுக்கிறாள் வனிதா. தன்னை மறந்த நிலையில் அந்த இசையோடு ஒன்றையும் விடுகிறாள். எல்லை இல்லாத கற்பனை வளத்துடன் எப்படியெல்லாம் அழகாக மனதை அப்படியே அள்ளும் வகையில் அந்த ராகத்துடன் சஞ்சரிக்கிறார். வீணை வாசிப்பது யார்? அவளது மனதில் பளிச்சென்ற ஒரு மின்னல். வாசிக்கும் பாணி கற்பனா ஸ்வரங்களை நேர்த்தியாக அடுக்கும் தோரணை விஸ்தாரமாய் வாசிக்கும் போது ஒரு கம்பீரம் தங்கு தடையின்றி தெளிந்த நீரோடையாய் பெருக்கெடுத்தோடும் ஆலாபனை. இத்தனையும் அவருக்கே உரிய சொத்தல்லவா? அப்படியானால் அவரா வாசிக்கிறார்? வனிதாவின் மனதிற்குள் மத்தாப்பு சரங்கள். உள்ளத்தில் பல்வேறு எண்ணங்கள் சிறகடிக்க வாசிப்பவர் யார் என்று கேட்டுவிட வேண்டும் என்கிற துடிப்பு அவளுள். அடுத்ததாய் ஹிந்தோள தில்லானா. அவளுக்கு சர்வ நிச்சயமாய் புரிந்து விடுகிறது. நிச்சயமாய் அவரேதான், என்னுடைய அவரேதான். இருந்தாலும் ரேடியோவில் அவருடைய பெயரை கேட்டுவிட வேண்டும் என்கிற தவிப்பு அவளுள். ஹிந்தோளம் அவளை சுற்றி சுற்றி வர அதனுடைய ஒவ்வொரு அணைப்பிற்கும் சிலிர்த்து சிலிர்த்து அது தந்த போதை உணர்வால் தன்னையே மறக்கிறாள் வனிதா. ஏய் ஏய், எத்தனை தடவை கழுதியா கத்துறேன்? அவள் காதருகே போய் சுந்தர் சிங்கமாய் கர்ஜிக்க வனிதாவின் உணர்ச்சிகள் விழித்து கொள்ள திடுக்கிட்டு தன்னுடைய நிலைக்கு வருகிறாள். எவனோ வேலையத்தவன் காலை நேரத்துல வீணைய போட்டு டொயின் டொயின்னு தட்டிக்கிட்டு இருக்கான். நான் கூப்பிடுறது கூட காதுல விழாம நீயும் அதை கேட்டுக்கிட்டு இருக்க? படக்கென்று சுந்தர் ரேடியோவை நிறுத்திய போது அந்த ஹிந்தோளத்திற்கு ஒரு தற்காலிக மரணம் சம்பவிக்க வனிதா மனதுக்குள் துடி துடிக்கிறாள். வீணை வாசித்தவரின் பேரை கேட்க முடியாமல் போய்விட்ட துயரம். சங்கீத ஞானமே இல்லாத ஒருவன் தனக்கு கணவனாய் வந்து வாய்த்த துக்கம். இரண்டும் அவளது மனதை அதிகமாய் துவள வைக்கின்றன. அலறிக்கொண்டிருந்த ரேடியோவை தானே நிறுத்தினேன். அலறிக்கொண்டிருந்த ரேடியோவை தானே நிறுத்தின? அதுக்காக குடியே முழுகி போன மாதிரி முகத்தை வச்சுட்டு நிக்கிறையே, ஏன்? சுந்தருடைய அதட்டலை கேட்க பிடிக்காமல் வாசலுக்கு விரைகிறாள் வனிதா. அன்றைய செய்தித்தாள் அவள் கண்ணில் பட மீண்டும் மனதிற்குள் ஒரு சிறு உற்சாகம், ஆர்வம் கலந்த ஆவலுடன் அதை பிரிக்கிறாள். வானொலிக்கான சிறு பிரிவில் அவளது பார்வை பதிய அவளையும் மீறி அவளது விழிகள் விரிகின்றன. அரங்கிசை வீணை இசை வாசிப்பவர் ரவிக்குமார். ரவிக்குமார் அந்த பெயரை படித்தபோது அவளுள் 1000 அல்லிகள் மலர்கின்றன. ஏய், நிதானமாக திரும்புகிறாள் வனிதா. அம்மா இருந்தபோது வனிதா வனிதா என்று ஆசையாய் கூப்பிடுவாள். புண்ணியா வசனத்தின் போது அப்பா பணத்தை தண்ணீராய் இறைத்து தொட்டில் போட்டு உறவினர்களை அழைத்து தெரிந்தவர்களை திரட்டி ஊரையே கூட்டி அப்படி சிறப்பாய் வைத்த பெயர் இது. அதுவும் ஏன் இவர் வாயில் வரமாட்டேன் என்கிறது? இதுவும் என் தலையெழுத்துதானோ? ஏய், என்ன இப்படி மரமாட்டமா நிக்கிற? நியூஸ் பேப்பர் படிக்கிற நேரமா அது? இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு சீக்கிரமா கிளம்பி போகணும். உள்ள போய் டிஃபன் தயார் பண்ற வழியை பாரு. அதே நிதானத்துடன் திரும்பி நடக்கிறாள். இந்தா உன்னதான். சொல்லுங்க. சில வீடுகள்ல பெண்கள் பேசியே கழுத்தை அறுப்பாங்க. ஆனா நீ பேசாமையே கழுத்து அறுக்கிற. என்ன பேசணும்? அதையும் என்னையே கேளு. மேற்கொண்டு பேச்சை வளர்த்தாமல் உள்ளே செல்கிறாள் வனிதா. பழக்கம் காரணமாய் கைகள் தானாக வேலைகளில் இறங்க மனதிற்குள் மண்டி கிடக்கும் அந்த வீண இசை அவள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. டிஃபன் ரெடி, சாப்பிட வாங்க. இட்லி சூடா இருக்கு. வெடுக்கென்று திரும்புகிறான் சுந்தர். கோபத்தால் அவனது முகம் விகாரமாய் விரிகிறது. நான் என்ன சொல்லிட்டேன்னு இவர் இவ்வளவு கோபமாய் பார்க்கிறார்? இட்லி சூடா இருந்தா நீயே தின்னு. எனக்கு தெரியும் எப்ப சாப்பிட வரணும்னு. நீ கூப்பிட்ட உடனே நான் ஓடி வருவேன்னு நினைச்சியா? அதையும் தவிர என்னை டைரக்ட் பண்ண நீ யாரு? திகைத்து போகிறாள் வனிதா.
சாப்பிடத்தானே கூப்பிட்டேன். இது ஒரு தப்பா? அதுவும் இட்லி ஆறிடுமேன்னு. அடடா! ரொம்பத்தான் கரிசனம். எனக்கு டிஃபனை கொடுத்து என் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டா, உனக்கு ஒரு நிம்மதி. ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. அதனால அவசரப்படுற. சரி, உங்க இஷ்டத்துக்கு எப்ப சாப்பிடணுமோ சாப்பிடுங்க. இத கூட நீ சொல்லாத. வேதனையுடன் உள்ளே போகிறாள் வனிதா. தினம் தினம் படும் சொல்லடிகளால் மனம் ஓரளவு மழுங்கி இருந்தாலும் சிற்சில சமயங்களில் அதிலே ரத்தம் கசியத்தான் செய்கிறது. சுந்தர் டிஃபன் சாப்பிட்டு ஆபீஸிற்கு கிளம்பி விடுகிறான். அவன் சொன்னது போல் வனிதாவை ஒரு நிம்மதி தழுவத்தான் செய்கிறது. அதன் அணைப்பை அவளும் விரும்பத்தான் செய்கிறாள். மறுபடியும் வாசலுக்கு வந்து அன்றைய செய்தித்தாளை எடுக்கிறாள். வீணை இசை ரவிக்குமார். அந்த பெயரை எத்தனை தடவை படித்தானோ அவளுக்கே தெரியாது. அந்த செய்தித்தாளுடன் படுக்கை அறைக்கு போகிறாள். இனம் புரியாத ஒரு துயரம் அவளை தழுவ தழுவ துக்கம் தொண்டையை அடைக்க அப்படியே படுக்கையில் சரிகிறாள். என் எண்ணம் போல் வாழ்க்கை அமைந்திருந்தால் இப்போது இப்படியா இந்த வீட்டிற்குள் ஒரு அடிமையாய் முடங்கி கிடப்பேன்? வனிதா ரவிக்குமாராய் உலகிற்கு அறிமுகமாகி புகழ் ஏணியில் அல்லவா அவருடன் ஏறிக்கொண்டிருப்பேன். அப்பா ஜாதி வித்தியாசத்தை தானே முக்கியமாய் பார்த்தார். சமூகத்தோடு ஒட்டி வரணும், சமூகத்தை பகச்சுக்க கூடாதுன்னு ஏகமா அட்வைஸ் வேறு. இப்ப அந்த சமூகமா வந்து என் கண்ணீரை துடைக்குது. ஒரு விஜயதசமி அன்னைக்கு பால் பாயசத்துடன் போய் குருவை பார்த்து சாஸ்திரப்படி ஆரம்பித்த என் வயலின் இசைக்கு இந்த வீட்டில் வரவேற்பா இருந்தது. அப்பா ஜாதக பொருத்தமா பார்த்தார். என் மனதில் ரவிக்குமார் இருப்பதை புரிந்து கொண்டதும் நான் ஊமையாய் கண்ணீர் வடிப்பதை கண்டு கொள்ளாமல் எவ்வளவு அவசரப்பட்டு என்னை இவருக்கு கட்டி வைத்து விட்டார். திருமணத்தை பற்றி நினைத்ததும் கடந்த கால நிகழ்ச்சிக்கு அவளது மனம் பின்னோக்கி திரும்பியது. 5 வருடங்களுக்கு முன் அண்ணாமலைபுரம் சங்கீத அகாடமி மாணவர்களுக்காக ஒரு இசை போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. மாலை 5 மணிக்கு போட்டிகள் ஆரம்பம். வனிதா தன்னுடைய வயலின் சகிதம் 4:30 மணிக்கே தானே தன்னுடைய காரை ஓட்டி கொண்டு வந்து விட்டாள். வசதியான குடும்பத்தில் பிறந்த ஒரே பெண் அவள். அவள் எள்ளை நினைத்தால் எண்ணெய் முந்திக் கொண்டு வரும். அவள் சுவரில் முட்டிக்கொண்டால் கூட அடுத்த நிமிஷமே அவர்கள் குடும்ப டாக்டர் பெட்டியுடன் ஓடி வருவார். அவள் நினைத்ததெல்லாம் உடனே நடக்கும். சிறு வயதில் இருந்தே வயலின் இசை மீது ஒரு அலாதி மோகம் அவளுக்கு. லால்குடி கச்சேரி எங்கு நடந்தாலும் முன் வரிசையில் அவளுக்காக ஒரு இடம் காத்திருக்கும். அவள் அம்மாவின் திடீர் மரணம் அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி. அந்த துக்கத்தை மறக்க மனதை வேறு வழியில் செலுத்த அவள் கவனம் வயலின் பக்கம் திரும்பியது. அவள் அதிர்ஷ்டத்துக்கு நல்ல குரு அமையவே குறுகிய கால பயிற்சியில் குருவையே மிஞ்சும் அளவுக்கு வாசிக்க தொடங்கிவிட்டாள். மகளின் இசை ஞானத்தை கண்டு பரமானந்தம் பூரித்து போனார். அதே சமயம் மகளின் வாசிப்பை கேட்க அவள் அம்மா இல்லையே என்று அதற்காகவும் வேதனைப்பட்டார். வனிதாவின் கவனம் மேடைக்கு திரும்பியது. சபா காரியதரிசி மைக்கின் முன் விரலால் தொட்டு பார்த்துவிட்டு திருப்தி அடைந்தவராய் பேசத் தொடங்கினார். முதலில் போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் இசை கலைஞர்களை வரவேற்கிறார். வளரும் கலைஞர்களை உற்சாகப்படுத்த எங்கள் சபா ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரியான போட்டிகள் நடத்துகிறது என்று கூறி பெருமைப்பட்டு கொண்டு வந்திருக்கும் ஜட்ஜுகளை அறிமுகப்படுத்திவிட்டு அவர்களுக்கும் மறக்காமல் சபாவின் நன்றியை தெரிவித்து விரைந்து போட்டியை தொடங்கி வைத்தார். அவசரமாய் நடந்து வந்த அவன் முன் வரிசையில் வனிதாவுக்கு பக்கத்தில் வந்து உட்காருகிறான். அவன் நடந்து வந்தபோது இவன் எவ்வளவு ஹைட் என்று மனதிற்குள் வியந்தவள் அவன் அருகே வந்து உட்கார்ந்த போது அவன் நிறத்தை கண்டு அதிசயிக்கிறாள். அவன் தற்செயலாய் அவள் பக்கம் திரும்பிய போது அவனது அழகான கண்கள் அவளது கவனத்தை சற்று அதிகமாகவே ஈர்க்கிறது. அவனது எடுப்பான நாசிக்கு கீழே வரைந்துவிட்ட மாதிரியாய் அப்படி ஒரு அரும்பு மீசை, அதுவும் அவளது கவனத்தில் நன்றாகவே பதிகிறது. அவன் முகத்தில் அறிவுபூர்வமான ஒரு தெய்வீக அழகு இருப்பதை பார்த்த வனிதா, யார் இவர்? போட்டியில் கலந்து கொள்ள வந்திருப்பாரோ? இல்லை பொழுதை கழிக்க சபாவிற்குள் நுழைந்து வேடிக்கை பார்க்க வந்தவரா? எது எப்படியோ நல்ல கலையான முகம், அதிலே ராஜ கலை அல்லவா ஆட்சி செய்கிறது. அவன் எதேச்சையாக கூட அவள் பக்கம் திரும்பாதது அவளுக்கு சற்று ஏமாற்றமாகவும் சிறிது அவமானமாகவும் கூட இருக்கிறது. இது என்ன வேடிக்கை? ஏன் என் பக்கம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறேன். மனதின் விசித்திர போக்கை சற்று வேடிக்கையாய் ரசிக்கிறாள் வனிதா. முதலில் வாய்ப்பாட்டு, கடைசியாக பாட வந்தவன் நீதிபதிகளின் கவனத்தை கவருகிறான்.
பின்னால் உட்கார்ந்திருந்த ஒரு வயதான அம்மா அவள் முதுகை தொட வனிதா திடுக்கிட்டு திரும்புகிறாள். இந்த பாட்டு என்ன ராகம்? தொண்டையில நிற்கிறது, நினைவுக்கு வரமாட்டேன் என்கிறது. வனிதா சிரித்துவிட்டு சற்றும் யோசிக்காமல் ஆனந்த பைரவி என்கிறாள். அவன் திடுக்கிட்டு திரும்பியதைக் கண்டு சற்றும் கலவரமடைகிறாள். அவன் பின்னால் திரும்பி, இது ரீதி கௌளை என்கிறான். நானும் அதைத்தான் நினைத்தேன். பின்னால் இருந்து உடனே பதில் வருகிறது. வனிதாவிற்கு அவமானத்தால் முகம் சிவக்கிறது. தப்பாக வேறு ராகத்தை சொல்லிவிட்ட தன் அவசர புத்தியை மனதிற்குள் நன்றாகவே கொட்டுகிறாள். தான் அடிக்கடி கேட்கும் ரசிக்கும் ரீதி கவலையை எப்படி மறந்தாள்? பக்கத்தில் வந்து அமர்ந்தவன் தன்னுடைய கவனத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டதன் விளைவு என்பதை அவள் மட்டுமே ரகசியமாய் உணர்கிறாள். அவன் பக்கம் திரும்ப முடியாமல் இது எத்தனை பெரிய தலை குனிவு! இருந்தாலும் திரும்புகிறாள். சாரி, கவனப்பிசகால் ஆனந்த பைரவி என்று சொல்லிவிட்டேன். பரவாயில்லை, அதற்காக நீங்கள் இந்த அளவுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. யானைக்கு கூட அடி சறுக்கும். இதை சொல்லிவிட்டு சிரிக்கிறான். கண்டிப்பாக பற்பசை விளம்பரத்துக்கு போகலாம். அந்த அளவுக்கு பளிச்சிடும் பற்கள். அதுவும் அவளது கவனத்தை முழுவதுமாய் கவ்வுகிறது. பின்னால் இருந்த அம்மா முன்னால் முகத்தால் அவர்களை நெருங்கி, வீட்டுக்கு போனதும் இவரோட சண்டை போடாதம்மா. நீ தப்பாய் ராகத்தை சொன்னதை காட்டி கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இவர் சொல்லலை. குடும்பத்துல ஒருத்தர் தப்பு பண்ணினால் ஒருவர் அதை உடனே திருத்தணும். இதுல எந்த தப்பும் இல்லை. அதோட இன்னொரு விஷயம், மனதிலே பட்டதை சொல்கிறேன். இந்த மாதிரி பொருத்தமான தம்பதிகளை இன்றுதான் கண் நிறைய பார்க்கிறேன். வீட்டுக்கு போனதும் வீட்டிலே பெரியவங்க யாராவது இருந்தால் சுத்தி போட சொல்லுங்க. இருவருமே அதிர்ந்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். அந்த அதிர்ச்சியில் இருந்து மேலும் முன் மைக்கில் தன் பெயர் ஒலிக்கவே அவசரமாய் எழுந்து மேடையின் உட்பக்கம் நோக்கி நடக்கிறாள். 2 நிமிஷத்தில் அவள் வயலின் சகிதம் வந்து மேடையில் உட்கார்ந்த போது என்னமோ ரொம்ப நாள் பழக்கப்பட்டவன் மாதிரி அவன் அவளை பார்த்து சிரிக்கவும் அந்த சிரிப்பிற்கு சிலிர்த்துவிட்டு வலுக்கட்டாயமாய் தன்னை அந்த சூழ்நிலைக்கு இழுத்து வருகிறாள். மோகன ராகத்தில் ஒரு கீர்த்தனையை கச்சிதமாக வாசித்துவிட்டு அவள் அவனை பார்க்க அவளது வாசிப்பை அதிகமாய் ரசித்த அவன் தான் மட்டும் பலமாக கை தட்டுவதை உணர்ந்து திடீரென தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியவனாய் அவளை பார்த்து புன்னகையை நிறையவே சிந்துகிறான். உங்க மிஸ்ஸஸ் ரொம்ப நல்லா வாசிச்சாங்க. போட்டியில நிச்சயமா பரிசு கிடைக்கும். நான் லால்குடியோட மோகனத்தை ரொம்பவும் ரசிக்கிறவள். கிட்டத்தட்ட அவர் அளவுக்கு வாசிக்கிறாளே. இவளுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு. என்னோட பாராட்டுக்கள். ரொம்ப தேங்க்ஸ் என்றவன் மனதிற்குள் மகிழ்ந்து போகிறான். யார் இந்த அம்மா? இன்னும் கொஞ்ச நேரம் பேச விட்டால் நிச்சயமாய் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்டாலும் கேட்பார்கள். அவள் வயலின் சகிதம் வந்து மீண்டும் அந்த நாற்காலியில் உட்கார்ந்த பொழுது மை கொலிக்கிறது. இப்போது ரவிக்குமார் வீணை வாசிப்பார். அவன் எழுந்ததும் அவள் பக்கமாக குனிந்து, ரொம்ப அழகா கச்சிதமா வாசிச்சீங்க, தேங்க்ஸ். அவன் அங்கிருந்து நடந்தபோது அவள் ஒரு விதமான பெருமிதத்தோடு அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த நிமிஷமே மேடையில் வீணையோடு உட்கார்ந்து சபையை அடக்கத்தோடு வணங்குகிறான். எடுத்த உடனேயே ஆனந்த பைரவியை தொட்டு தழுவிக்கொண்டே அவளை அர்த்தபூர்வமாய் பார்க்கிறான். ஆனாலும் உன் ஆத்துக்காரனுக்கு ரொம்பத்தான் குறும்பு. உனக்கு ஆனந்த பைரவியை புரிய வைக்கிறார். பின்னால் இருந்த மாமி அவள் காதருகில் வந்து கிசுகிசத்த போது அவள் ஒரு விதமான தர்ம சங்கடத்தில் நெளிகிறாள். பட்டென்று அவன் யாரோ எனக்கு தெரியாது என்று அவள் ஏன் சொல்லவில்லை? சொல்ல வேண்டும் என்று நினைக்க கூட இல்லையே, ஏன்? ரவிக்குமாரின் ஆனந்த பைரவி அவளை எங்கெல்லாமோ இழுத்து செல்கிறது. சபையில் உள்ளோரும் அந்த ராகத்தோடு ஒன்றி விடுகிறார்கள். வனிதாவின் மனதிற்குள் ஓர் உணர்வு பொங்கி பொங்கி தணிகிறது. ஆனந்த பைரவியின் ராக லட்சணத்தை எவ்வளவு அழகாக புட்டு புட்டு வைக்கிறார். வீணை மேல் விரல்கள் தங்கு தடையின்றி நர்த்தனம் அல்லவா புரிகின்றன. வீணையே மூச்சாக இருந்தால் தானே ஒருவர் இந்த அளவுக்கு வாசிக்க முடியும். பலத்த கை தட்டலை பவ்யமாக ஏற்றுக்கொண்டபடி தன் வாசிப்பை அவன் முடித்த போது அவள் மனம் ஒரு விதமான பெருமையால் விரிகிறது. வீணையை உள்ளே வைத்துவிட்டு அவன் மட்டும் வேகமாய் நடந்து வந்து மறுபடியும் அவள் பக்கம் இடம் பிடிக்கிறான். ரொம்ப நல்லா வாசிச்சிங்க. நான் ஜட்ஜா இருந்தா உங்களுக்குத்தான் முதல் பரிசு. இன்னும் கொஞ்ச நேரம் வாசிச்சிருந்தால் நான் நிச்சயமாய் தூங்கி இருப்பேன். ரொம்பத்தான் தொணப்பு என்கிற மாதிரி வனிதா திரும்பி பார்க்கவும் மாமி மேற்கொண்டு பேசவில்லை.
ரொம்ப அருமையா இருந்தது வாசிப்பு. என் வாழ்நாளில் இந்த ஆனந்த பைரவியையும், அந்த ரீதி கௌளையையும் மறக்கவே மாட்டேன். அப்போ என்ன மறந்துடுவீங்க? இதற்கும் ஒரு சிரிப்பா? அவனிடம் உள்ள ஒரு சக்தி தன்னை கொக்கியாய் இழுப்பதை நன்றாகவே உணர்கிறாள் வனிதா. நீங்க எந்த கல்லூரியில் படிக்கிறீர்கள்? சொல்கிறான். அடடா! இவ்வளவு பக்கத்தில் இருக்கிறீர்கள். உங்களை நான் இதுவரை பார்த்ததே இல்லையே! அதற்கும் சிரிக்கிறான் ரவிக்குமார். சிரித்து சிரித்தே ஆளை மயக்குகிறாரே! வனிதா தனக்குள் பேசிக்கொள்கிறாள். யார் யாரோ மேடையில் ஏறி தங்கள் திறமையை காட்டுகிறார்கள். அவை எதுவும் வனிதாவின் மனதில் பதியவில்லை. பதிந்ததெல்லாம் ரவிக்குமாரும் அவனது வீணை இசையும் தான். போட்டி முடிவடைகிறது. நீதிபதிகள் தங்கள் குறிப்பை செக்ரட்டரியிடம் ஒப்படைக்கிறார்கள். நடந்த இசை போட்டியில் யாருக்கு முதல் பரிசு என்பது அடுத்த சில நிமிடங்களில் முடிவாகிறது. செக்ரட்டரி மறுபடியும் ஒலிபெருக்கி முன் தோன்றி, இந்த வருஷம் நடந்த போட்டியில் இந்த அகாடமியின் முதல் பரிசை ரவிக்குமார் என்பவர் பெறுகிறார். அற்புதமாய் வாசித்து அனைவரது உள்ளத்தையும் கவர்ந்த ரவிக்குமாருக்கு சபாவின் சார்பில் எனது பாராட்டுகள். பலத்த கைத்தட்டுகள் இடையே பரிசை அடக்கத்தோடு பெறுகிறான் ரவிக்குமார். அடுத்து இரண்டாவது பரிசு. இதனை பெறுபவர் செல்வி வனிதா. இவரது இசையும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இவருக்கும் சபாவின் சார்பில் எனது பாராட்டுகள். ரசிகர்கள் கைத்தட்டலை ஒரு தாளமாக்கி காட்ட, வனிதா மேடை ஏறி தனது பரிசை பெற்று கொண்டவுடன் மைக்கை நோக்கி நடக்கவும் கர ஒலி கப் என்று அடங்குகிறது. ரசிக பெருமக்களுக்கு முதற்கண் எனது வணக்கம். நண்பர் ரவிக்குமாரின் வீணை இசையை இன்றுதான் முதலாக கேட்கிறேன். அவர் வாசித்த ஆனந்த பைரவி போற்றுதலுக்கும் பாராட்டுகளுக்கும் அப்பாற்பட்டது. அது என் காதுகளில் இன்னும் தேவகானமாய் ஒலித்து கொண்டிருக்கிறது. அவரது இசையை விமர்சிக்கும் தகுதி எனக்கு இல்லை. அவரது அபாரமான இசை ஞானத்திற்கு என்னுடைய காணிக்கையாய் இந்த சிறிய அன்பளிப்பை அவருக்கு அளிக்கிறேன். நண்பர் ரவிக்குமாரை மேடை ஏறி வந்து என்னுடைய அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கிறேன். ரவிக்குமார் ஒரு விதமான தர்ம சங்கடத்தில் ஒரு நிமிடம் நெளிந்துவிட்டு வேறு வழி இல்லாமல் ஒரு விதமான தயக்கத்துடன் மேடை ஏறி வருகிறான். எனக்கு கிடைத்த இந்த பரிசை இந்த இசை மேதைக்கு அளிக்கிறேன். ஆரவாரத்துடன் கூடிய பலத்த கைத்தட்டலை வெகுவாக ரசித்தவாறு தனக்கு கிடைத்த பரிசை அவன் முன் நீட்ட, அவனும் அதை பெற்றுக்கொண்டு மைக்கை நோக்கி நடக்க வனிதா சற்று விலகி நிற்கிறாள். அவன் என்ன பேசப் போகிறான் என்பதை கேட்க அவளுள் ஆர்வம் கலந்த ஆவல் எல்லை இல்லாமல் விரிகிறது. செல்வி வனிதா அவர்களின் வயலின் இசையை நானும் இன்றுதான் முதலாக கேட்டேன். அவர்களது வாசிப்பில் ஆழ்ந்த இசை ஞானம் இருப்பதைக் கண்டேன். கலைஞர்களிடையே போட்டியும் பொறாமையும் நிறைந்திருக்கும் இன்றைய நிலையில் செல்வி வனிதா ஒரு சக கலைஞனை பாராட்டுகிறார். அவருக்கு தான் பெற்ற பரிசையே பரிசாக கொடுக்க முன் வந்திருக்கிறார் என்றால் இது அவரது பரந்த மனப்பான்மையை காட்டுவதோடு என் போன்றோரை உற்சாகப்படுத்தவும் செய்கிறது. அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் எனது மனம் நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரசிகர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த அந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவேறுகிறது. அவன் அவளை நெருங்கி வந்து, உங்கள் வீட்டில் உங்களுக்கு கிடைத்த பரிசை பற்றி கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? அப்பாதான் கேட்பார். நடந்ததை மறைக்காமல் சொல்லுவேன். என்னவென்று? போட்டியில் முதல் பரிசை தட்டி கொண்டு போனவரை பாராட்டி எனக்கு கிடைத்த பரிசை அவருக்கு என்னுடைய அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன் என்று. உங்க அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரா? உங்களுக்கு ஏன் அந்த கவலை எல்லாம்? என் அப்பா ஒரு முரடர்தான், முன் கோவிதான். ஆனால் என் விஷயத்தில் அவர் பனிமலை. அவருக்கு நான் ஒரே பெண். என்னை இதுவரை அவர் கோபித்து கொண்டதோ ஏன் அதட்டி பேசியதோ கூட இல்லை. சரி, உங்களை பற்றி நான் தெரிந்து கொள்ளலாமா? அவன் முகம் உடனே மாறிவிட்டது. என்னை பற்றி தெரிந்து கொள்ள எதுவுமே இல்லை. அப்போ நான் கிளம்பட்டுமா? அவன் பேச்சை பாதியில் கட் பண்ணியது அவள் மனதை உறுத்துகிறது. உங்கள் வீடு எங்கே இருக்கிறது? காரில்தான். காரில் நான் மட்டும்தான் வந்தேன். எனக்கும் இப்போ அவசர வேலை எதுவும் இல்லை. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என் காரில் உங்களை. அவளை மேற்கொண்டு பேச விடாமல் அவன் குறுக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு நான் அந்த சிரமம் எல்லாம் வைக்க மாட்டேன். நான் வந்தது போல் ஆட்டோவில் வீடு திரும்புகிறேன். என்னை அன்புடன் அழைத்ததற்கு ரொம்பவும் நன்றி. பேச்சில் கூட எவ்வளவு தன்னடக்கம் என்று அவனை பற்றி பெருமையாக நினைத்துவிட்டு அவனிடமிருந்து விடை பெற்று வீடு திரும்புகிறாள் வனிதா.
திடுக்கிட்டு தன் நிலைக்கு வந்த வனிதா பழைய நினைவுகளை உதறிக்கொண்டு சுவர் கடிகாரத்தில் மணியை பார்க்கிறாள். அது 12 என்ற பல்லை இழிக்கிறது. அவர் கணக்காய் 1 மணிக்கு சாப்பிட வருவார். அதற்குள் சமையலாக வேண்டுமே. வனிதாவிடம் கடமை உணர்வு வந்து ஒரு சுமையாய் மனதில் ஏறிக்கொள்கிறது. அந்த 1 மணி நேரம் ரவிக்குமாரை மறக்கிறாள். அவனது வீணை இசையை மறக்கிறாள். அவளது 1 மணி நேர உழைப்பை விழுங்கிவிட்டு ஒரு சமையல் தயாராகிறது. சுந்தர் வீட்டிற்குள் நுழையும் போதே அவளது மனம் படபடக்கிறது. சாப்பிட வரும்போதே சாப்பாடு தயாராய் டேபிளில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவளை ஒரு துர்வாச பார்வை பார்த்துவிட்டு உடனே காரை எடுத்துக்கொண்டு எந்த ஹோட்டலுக்காவது கிளம்பி விடுவான். கணவனை நன்கு புரிந்து வைத்திருந்த வனிதா அவனை கண்டால் பம்பரமாய் சுழல்வாள். அப்படி அவள் அடங்கி போக போக, அதாவது அவள் குனிய குனிய அவன் ஊட்டிக்கொண்டே இருப்பான். சாப்பிட கூப்பிட்டால் குற்றம். நீ கூப்பிட்டவுடன் நான் நாய் மாதிரி உன் பின்னால் வருவேன்னு நினைச்சையா? சாப்பிட கூப்பிட்டு எத்தனை தடவைகள் அவன் தன் நாக்கால் அவள் மனதில் தேளாய் கொட்டி இருக்கிறான். அடிக்கடி நிகழும் அந்த அனுபவம் அவளை அநேகமாய் ஊமையாக்கிவிட்டது. சாப்பிட வந்து உட்காருகிறான். வனிதா பார்த்து பார்த்து பக்குவமாய் பரிமாறுகிறாள். என்ன இப்படி கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து கொட்டற? தெனாலிராமன் பூனை வளர்த்த கதையாய் இப்பதான் சமையலை முடித்தையா? அதற்கு அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை. நான் ஆபீஸுக்கு கிளம்பி போனதும் நிம்மதியாய் படுத்திருப்பாய், தூங்கி இருப்பாய். நான் சொல்றது சரிதானே? பதில் சொல்லாவிட்டால் அதற்காக வேறு கத்துவார் என்கிற நினைப்பில் சரிதான் என்கிறாள். ஒரு குடும்ப பெண்ணிற்கு சமையல் பண்ண வேண்டிய நேரத்தில் தூக்கம் வந்தால் என்ன அர்த்தம்? தெரியலை. மூதேவி வந்து அமுக்குகிறாள்னு அர்த்தம். சாம்பார் போடட்டுமா? பேச்ச மாத்தாத. இது என்ன களி மாதிரி கிண்டி வச்சிருக்க? கரணிக்கிழங்கு மசியல் உடம்புக்கு நல்லதுன்னு. ஏன் உடம்புக்கு எது நல்லதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? எதையாவது கடன் எழவுக்கு செஞ்சு வைக்க வேண்டியது. மசியலை பிளேட்டில் இருந்து வழித்து உருட்டி அரை மூலையில் போஸ்டரில் சாணி அரைவது போல எரிகிறான். கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. இன்னும் எனக்கு எது பிடிக்கும்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கல. அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் உன்கிட்ட மருந்துக்கு கூட கிடையாது. எப்ப பார் பாட்டு கேட்க வேண்டியது. பிறகு சோர்ந்து போய் படுத்து கிடக்க வேண்டியது. இது என்ன எழவு? கீரை கூட்டு. எனக்கு கீரை பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதை ஏன் பண்ணி தொலைக்கிற? இவன் எதை போட்டாலும் திம்பாங்கிற நினப்பு உனக்கு. அப்படித்தானே? ஆபீஸ்ல இருந்து 5 கிலோமீட்டர் நானே வண்டி ஓட்டிக்கிட்டு பசிச்சு களைச்சு வர்றேன். எதுக்காக? வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம்னு தானே? நீ போடுற கடன் எழவு சாப்பாட்டை சாப்பிட நான் என்ன உங்க வீட்டு தோட்டக்காரனா? வர்ற வழியில உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சிருந்தா ராஜ மரியாதையோட சாப்பாடு கிடைச்சிருக்கும். கருணைக்கிழங்கு மசியலாம், கீரை கூட்டா. தூ! கையை உதறிவிட்டு பாதி சாப்பாட்டில் எழுந்து விடுகிறான். இனிமே தினமும் என்ன சமையல் பண்ணணும்னு சொல்லுங்கோ. அதை கணக்கா செஞ்சு வைக்கிறேன். இப்போ கட்டி தயிர் இருக்கு. தயிர் சாதமாவது சாப்பிடுங்க. அதையெல்லாம் நீயே கொட்டிக்கோ. எனக்கு நான் நினைச்சபடி வாழ்க்கை அமையல. நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம் என் அக்காவோட பேச்ச கேட்டு உன் கழுத்துல தாலிய கட்டினது. என்னுடைய டேஸ்டே தனி. பாப் செய்த தலைமுடி காத்துல பறக்க விதவிதமான மாடர்ன் ட்ரெஸ்கள்ல சதா சிரிச்ச முகத்தோட என் மனைவியை நான் கற்பனையில் பார்த்தவன். அதற்கு நேர்மாறா நீ வந்து வாச்சிருக்க. வழிச்சு சீவி ஒத்தை பின்னல் பொரள பொரள புடவை கட்டு சிரிப்பை மறந்த முகம். இந்த வீட்டுல நீ ஒரு சமையல்காரியா இருக்க கூட லாயக்கில்ல. அவமானத்தால் புழுங்கி சாகிறாள் வனிதா. தன்னிடமிருந்து சொல் அம்புகள் கிளம்பினதையோ அது வனிதாவின் இதயத்தை குத்தி கிழித்து குதறினதையோ சிறிதும் பொருட்படுத்தாமல் மறுபடியும் காரில் ஏறி வெளியே ஹோட்டலில் சாப்பிட கிளம்பி விட்டான் சுந்தர். அவன் கிளம்பி போனதும் சாப்பிட பிடிக்காமல் அப்படியே சுருண்டு படுத்து விடுகிறாள் வனிதா. அவளுள் இருக்கும் ரவிக்குமார் மெதுவாக வெளியே வந்து அவளது விழி நீரை துடைத்து விடுகிறான். ரவி, எனக்கு திருமணமான செய்தியை கேட்டதும் துடி துடித்து போயிருப்பீர்கள். இப்போ எங்க இருக்கிறீர்கள்? எனக்கு உடனடியாய் உங்களை பார்க்கணும். நான் விரும்பி கேட்கும் அந்த ஹிந்தோள தில்லானாவை நீங்கள் வாசிக்கணும். அதை கேட்டுக்கொண்டே நான் சாகணும். நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அர்த்தமற்ற வாழ்க்கைக்கு சீக்கிரமே ஒரு சமாதி கட்டணும். அதற்கு முன் ஒரு தடவை உங்களை நான் நேரில் சந்திக்கணும். விரக்தி மிகுதியால் தனக்குத்தானே பேசிக்கொண்டாள் வனிதா. ரவிக்குமாரின் நினைவில் அவளது எண்ணங்கள் ஊற அவளது மன ஓட்டம் அவளை எங்கெல்லாமோ இழுத்து செல்கிறது. கல்லூரி விட்டதும் கணக்காய் மழை கொட்ட ஆரம்பிக்க கொட்டுகிற மழையையும்
சுழன்றடிக்கும் காற்றையும் கூட ரசித்தவளாய் வைப்பரை போட்டுக்கொண்டு காரை மெதுவாக பீச் ரோடில் ஓட்டியபடி வீடு திரும்புகிறாள் வனிதா. இப்போதெல்லாம் அவளுக்கு வீட்டிற்கு போகவே பிடிப்பதில்லை. அவள் வீடு திரும்பும்போது அநேகமாய் அவள் அப்பா வீட்டில் இருக்க மாட்டார். சமையல்கார நாயர் எந்திர கதியில் ஒரு காஃபியை நீட்டுவார். அதை குடித்துவிட்டு மாடிக்கு போவாள். அதுதான் அவள் உலகம். அவளுக்கு வீட்டில் ஒரே துணை தொலைக்காட்சி பெட்டி. எத்தனை நேரம்தான் வீடியோ படம் பார்க்க முடியும்? அதுவும் சிறிது நேரத்தில் அலுத்துவிடும். தன்னை அனாதையாக்கிவிட்டு போன அம்மாவை நினைத்து சிறிது கண் கலங்குவாள். பிறகு அந்த நினைப்பை போக்க வயலினை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து விடுவாள். அப்பா வீட்டிற்கு இரவு எப்போ வருவார், காலையில் எப்போது கிளம்பி போவார் அவளுக்கே தெரியாது. மழையின் வேகம் அதிகரித்து காருக்குள் தண்ணீர் சீறி பாயவே காரின் வேகத்தை குறைத்து கார் கண்ணாடியை மேலே ஏற்றினாள். திடீரென்று அவள் முகத்தில் 1000 தாமரைகள் ஒரே சமயத்தில் மலர்கின்றன. தூரத்தே நனைந்தபடி போய்க் கொண்டிருப்பது யார்? அவளது உடம்பின் ஒவ்வொரு அணுவும் ரவிக்குமார் என்றது. காரை சற்று வேகமாய் செலுத்தி கணக்காய் அவன் அருகில் போய் நிறுத்தினாள். நடந்தவன் நடையை நிறுத்தி காருக்குள் பார்த்தான். நீங்களா? காருக்குள்ள ஏறிக்கோங்க. இப்படி நனைஞ்சா உடம்புக்காகுமா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க போங்க, வீடு பக்கம்தான். நான் பொடி நடையா போயிடுவேன். சொட்ட சொட்ட நனைந்த நிலையில் அந்த கிரீம் கலர் சட்டையில் அவன் உடம்பு சந்தனமாய் மின்ன, தலையில் ஒரு கை குட்டையை அவள் மனதை இருக்க பிழிகிறது. இப்போ கார்ல ஏற போறீங்களா இல்லையா? அவள் போட்ட அதட்டலில் திடுக்கிட்டான் அவன். உங்களுக்கு கோபம் கூட வருமா? இவன் சொன்னதை அவள் கேட்க முடியாமல் பலமாக இடி இடிக்கிறது. வானத்திலே பல இடங்களில் கண்களை பறிக்கும் அளவுக்கு மின்னல் கோலங்கள். அவள் முன் பக்கம் காரின் கதவை திறந்துவிட இனியும் இந்த மழையில் திண்டாட முடியாது என்கிற முடிவுக்கு வந்தவனாய் அவனும் காரை சுற்றி கொண்டு ஓடி வந்து காரின் முன் சீட்டில் அவளுக்கு பக்கத்தில் வந்து உட்காருகிறான். கார் சீட்டில் ஒரு கவர் மாதிரி ஒரு தேங்காய் பூ துண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த டவலால தலையை நன்றாக துடைச்சுக்கோங்க. அவனும் அவளை பார்த்து கொண்டே அந்த துண்டால் தலையை துவட்டி எடுக்கிறான். மழைக்காலம்னா என் கார்ல கண்டிப்பா குடை இருக்கும், இப்படி ஒரு டவல் இருக்கும். தேவலையே, நீங்க ரொம்பவும் தான் முன் ஜாக்கிரதை. சரி, உங்க வீடு எங்க இருக்கு? அதை முதல்ல சொல்லுங்க. அன்னைக்கு சபாவில் போட்டி முடிந்ததுமே உங்களை உங்க வீட்டில் டிராப் பண்றேன்னு சொன்னேன். நீங்க அதுக்கு ஒத்துக்கல. மெதுவா நழுவிட்டீங்க. இப்ப வசமா வந்து என்கிட்டயே மாட்டிக்கிட்டீங்க. இந்த மழைக்கு நான் 1000 தடவை நன்றி சொன்னாலும் போதாது. எங்க போகணும்? அடேயப்பா, பேசக்கூட காசு கேட்பீங்க போல இருக்கே. சிரித்தாள் வனிதா. வீடு வரை வருகிற சிரமம் எல்லாம் உங்களுக்கு வேணாம். மயிலாப்பூரில் ராசி சில்க் கடை அருகே காரை நிறுத்துங்க. நான் அங்கிருந்து வீட்டுக்கு போய்விடுகிறேன். வீடு பக்கம்தான். ஏன், நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? அதனால ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? சச்சா, அதெல்லாம் இல்லை. பின்ன எதுக்காக தயங்குறீங்க? வீட்டில் நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். அதான் ப்ராப்ளம். உங்களை வீட்டுக்கு அழைச்சா என்னால் காஃபி கூட கொடுத்து உங்களை உபசரிக்க முடியாது. ஒன்று செய்யலாமே. என்னது? இப்படியே ஈர உடையில் இருந்தா சளி பிடிச்சுக்கும். நீங்க சொன்ன மாதிரியே ராசி கடை அருகே காரை நிறுத்திட்டு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். 2 நிமிஷத்துல வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுங்க. வந்து சாந்தி விகார் போய் இல்லாட்டா கற்பகம் ஹோட்டலுக்கு போய் சுட சுட வெங்காய ஊத்தப்பமும் காஃபியும் சாப்பிடலாம். கேட்க நல்லாத்தான் இருக்கு. உங்களுக்கு தான் வீண் சிரமம். சிரமமா? இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அவன் திரும்பி அவளை தீர்க்கமாய் பார்க்கிறான். வனிதா, நீங்க பெரிய இடத்து பெண். நீங்க என்னோட பழகிறதுல விசேஷமா எந்த அர்த்தமும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம், நான் ஒரு சராசரி மனிதன். நான் அப்படி நினைக்கல. நீங்க ஒரு இசை மேதை, சங்கீத சக்கரவர்த்தி. உங்களோட சக்தியை, ஆற்றலை நீங்க இன்னும் முழுசா புரிஞ்சுக்கல. ஆனா உங்களை சந்தித்த அந்த முதல் சந்திப்பிலேயே என்னுடைய எக்ஸ்ரே கண்களால உங்களை நீங்க யார் என்பதை கணிச்சிட்டேன். எப்போதுமே என்னோட கணிப்பு தப்பாது. என் யூகம் பலிக்காம போனதில்லை. வருங்காலத்துல உங்களது வீணை இசை உலக பிரசித்தி பெறப்போகுது. அந்த காலம் இன்னும் வெகு தூரத்துல இல்லை. நான் யார் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே என்னை பற்றிய கற்பனையை அதிகமாவே உங்களுக்குள்ள வளர்த்து கொண்டு விட்டீங்களே. அவள் சிரித்து கொண்டே அவன் குறிப்பிட்ட அந்த கடை வாசலில் காரை நிறுத்தினாள். அவன் வேகமாய் இறங்கியபடி, இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். டேக் யுவர் ஓன் டைம். உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம்னாலும் காத்திருக்க தயார்.
அந்த பிரபலமான ஜவுளிக் கடையின் விளம்பரத்திற்காக வெளியே தொங்கும் புடவைகளை பார்த்தான். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் 5 பேரை வைத்துக்கொண்டு ஒரு காலட்சேபம் நடக்கிறது. யார் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, தான் சொல்ல நினைத்ததை தொண்டை கிழிய கத்தித் தீர்க்கிறார் காலட்சேபம் சொல்பவர். அதை கேட்டதில் வனிதாவுக்கு சில நிமிடங்கள் சுவாரஸ்யமாக கழிந்தன. தூரத்தில் ரவிக்குமார் வருவதைக் கண்டு மறுபடியும் முகம் மலர்கிறாள் வனிதா. 8 முழ வேஷ்டி, சந்தன கலர் ஜிப்பா சகிதம் அவனைக் கண்டதும் அதற்காக வேறு மனதிற்குள் மகிழ்ந்து போகிறாள். சொன்னபடி 5 நிமிஷத்துல வந்துட்டேன். உற்சாகத்துடன் அவன் காரில் ஏறி கொண்டதும் உடனே அவள் வண்டியை கிளப்பினாள். இந்த ட்ரெஸ்ல நீங்க அசல் வீணை வித்வான் மாதிரியே இருக்கீங்க. அப்படின்னா இப்போ நான் வீணை வித்வான் இல்லையா? உங்களுக்கு பேச தெரியாதுன்னு முதல்லயே நான் நினைச்சேன். கொஞ்சம் பேச விட்டா என்னையே தூக்கி விழுங்கி ஏப்பம் விட்டுடுவீங்க போல இருக்கு. கார் ஹோட்டல் வாசலில் வந்து நின்றது. இருவரும் உள்ளே சென்று தனியாக ஒரு ஓரமாய் இடம் பிடிக்கிறார்கள். சர்வர் ஐஸ் வாட்டரை வைத்துவிட்டு போக, வேறு ஒருவன் ஒரு மெனு கார்டை கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்து விட்டு போகிறான். என்ன சாப்பிட்றீங்க? ஆர்டர் கொடுத்ததை சாப்பிட வேண்டியதுதான். இந்த குறும்பு பேச்சு தானே வேண்டாம்ங்கிறது. உங்களுக்கு எந்த ஸ்வீட் பிடிக்கும்? ஸ்வீட் எல்லாம் வேண்டாம். அன்னைக்கு நீங்க முதல் பரிசு வாங்கியதற்காக இன்னைக்கு நான் ட்ரீட் கொடுக்க போறேன். அதையும் தவிர முதலா இங்க சேர்ந்து சாப்பிட வந்திருக்கோம். அதனால ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம். இது எதுல கொண்டு போய் விடுமோ என்று ரவிக்குமாரை புதிதாய் ஒரு சங்கடம் வந்து அவன் மனதை நன்றாகவே கவ்வியது. ஏன் திடீர்னு என்னமோ போலாயிட்டீங்க? அதெல்லாம் இல்ல. ஒரு சிறு குறிப்பு நோட்டுடன் ஒரு ஹோட்டல் சிப்பந்தி அங்கு வர, குறிச்சுக்கங்க 2 பாசந்தி, 2 பட்டர் மசாலா தோசை, 2 வெஜிடபிள் கட்லெட், கடைசியா காஃபி. ஆர்டரை குறித்து கொண்டு அவன் அங்கிருந்து போகவும் வனிதா ரவிக்குமாரை பார்த்து மந்தஹாசமாய் முகம் மலர்கிறாள். நான் சொன்னது சரிதானே? உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா? என்னை என்ன சாப்பாட்டு ராமன்னு நினைச்சிங்களா? இதுவே ஏகப்பட்ட ஐட்டம். முதலில் பாசந்தி வருகிறது. ரவிக்குமாரை கண் நிறைய பார்த்து கொண்டு பாசந்தியை சுவைக்கிறாள் வனிதா. அவர்கள் ஆர்டர் கொடுத்தது அடுத்தடுத்து வர பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடிக்கிறார்கள். சிப்பந்தி பில்லுடன் வந்தபோது, இங்க இட்லி இருக்குல்ல? இருக்கு. அதில் 5 வச்சு சட்னியோட பார்சல் கட்டி கொடுங்க. இட்லிக்கான பணத்தையும் இந்த பில்லோட சேர்த்துடுங்க. இப்போ யாருக்கு இந்த இட்லி பார்சல்? வேற யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? இப்ப சாப்பிட்டதே காலையில வரைக்கும் தாக்கு பிடிக்கும். வயிறு அவ்வளோ ஹெவியா இருக்கு. இப்ப அப்படித்தான் சொல்வீங்க. மணி 9க்கு மேல நிச்சயமா பசி எடுக்கும். நீங்க தானே சொன்னீங்க வீட்ல நான் மட்டும்தான் தனியா இருக்கேன்னு. அதனால தான் ராத்திரி டிஃபனுக்காக இட்லியை பார்சல் கட்ட சொன்னேன். உங்களோட அன்பு தொல்லை அதிகமாகிக் கொண்டே போகுது. இதுக்கெல்லாம் கைமாறு செய்ய என்கிட்ட என்ன இருக்கு? ஏன் உங்களை நீங்களே தாழ்வா நினைச்சுக்கிறீங்க? கனடாவில் ஒரு கீர்த்தனை வாசியுங்க. அதுக்கு ஈடா உலகத்துல என்ன இருக்கு? உள்ளுக்குள்ள ஒரு நாத பிரவாகத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு அடக்கமா இருக்கீங்க. கிளம்பலாமா? நேரமாகுது. வீட்டில் உங்களை தேட போறாங்க. என்னை அப்படி அக்கறையா தேட வீட்டில் யாரும் இல்லை. அப்பா ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் திரும்புவார். நான் மட்டும்தான் வீட்டில் தனியாக போர் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருப்பேன். பில்லுக்கான பணத்தை அவளே கொடுக்கிறாள். தானே அந்த டிஃபன் பொட்டலத்தையும் தூக்கி கொண்டு ரவிக்குமாருடன் இணைந்து நடந்து காருக்கு வருகிறாள். கார் மறுபடியும் அதே கடை வாசலில் வந்து நிற்கிறது. ரவிக்குமார் காரில் இருந்து இறங்கி, இன்றைய மாலை பொழுது உங்களோட நன்றாக கழிந்தது. நன்றி. டிஃபன் வேறு வாங்கி கொடுத்து என்னை திணற அடித்து விட்டீர்கள். அதற்கும் ஒரு ஸ்பெஷல் நன்றி. வரட்டுமா? நாளைக்கு இங்கு சந்திக்கலாம். சந்திக்கணுமா? நிச்சயமாய். கல்லூரி விட்டதும் பீச் ரோடில் லைட் ஹவுஸ் அருகே நிற்பேன். அது போதும். கண்டிப்பாய் உங்களை வந்து பார்ப்பேன். பாய் பாய். அவனும் பதிலுக்கு கையை ஆட்டிவிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு சந்திற்குள் புகுந்து நடக்கிறான். அவன் போவதையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு வனிதா காரை ஸ்டார்ட் பண்ண கார் சாவியை தொட்டபோது எதேச்சையாய் முன் சீட்டில் தன் பக்கத்தில் அந்த இட்லி பார்சலை பார்த்து துணுக்குற்று போகிறாள். அவரும் எடுத்து போக மறந்துட்டார். நானும் எடுத்து கொடுக்க மறந்துட்டனே. தூரத்தில் ரவிக்குமார் நடந்து போவது தெரியவே அவசரமாய் இட்லி பார்சலுடன் இறங்கி காரை பூட்டிவிட்டு அவன் நடந்து சென்ற சந்தில் புகுந்து அவனை பின்தொடர்ந்து நடக்கிறாள். அந்த இறுக்கமான சந்திலா குடியிருக்கிறார். மனதில் ஒரு வேதனை குடி புகுந்து கொள்ள சற்று வேகமாக நடக்கிறாள். வெளிகேட்டை திறந்து கொண்டு ஒரு தாழ்வான வீட்டிற்குள் அவன் நுழைந்து பூட்டியிருந்த கதவை திறக்கிறான். உள்ளே மங்கலான வெளிச்சம். நான் வரலாமா?
குரல் வந்த திசையை நோக்கி திரும்புகிறான். வனிதாவை கண்டதும் அவனுக்கு தூக்கி வாரி போடுகிறது. எதுக்காக எனக்காக இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிறீங்க? நான் உள்ள வரலாமா? வேண்டாம் என்று எப்படி சொல்வான்? வாங்களேன். இதுதான் நான் வசிக்கும் மாளிகை. இப்போதாவது என்னை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் அத்தியாவசியமான தேவைகளை கூட குறைத்து கொள்ளும் நிலையில் உள்ள ஒரு சாதாரண மனிதன். இந்த வீடு, இதில்தான் என் தாத்தா வாழ்ந்தார். பிறகு அப்பா, இப்போது நான். என்னுடைய முப்பாட்டனார், தாத்தா, அப்பா எல்லாருமே வீணை வித்வான்கள். அதனால் தான் எனக்கு ஓரளவு வீணையில் தேர்ச்சி இருக்கிறது. விளக்கை போடுங்களேன், ஒரே இருட்டாயிருக்கு. அவன் விளக்கை போட்டதும் 25 வாட்ஸில் ஒரு பல்ப் அழுது வடிகிறது. அந்த மங்கலான அறை வெளிச்சத்தில் வீட்டிற்குள் தன் பார்வையை ஓட விடுகிறாள் வனிதா. வீட்டிலே எங்கு பார்த்தாலும் பழைய சாமான்கள், அவையும் ஒழுங்கற்ற முறையில் சிதறி கிடக்கின்றன. தன் மனதிற்குள் குடி புகுந்தவன் இப்படி ஒரு வீட்டில் குடி இருக்கிறானே என்பதை வேதனையுடன் நினைக்கிறாள். என்ன பார்க்குறீங்க? இப்போ உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் வீடு தேடி வந்த உங்களை சந்தோஷப்படுத்த என்னால் முடியும். அவன் வீணையோடு அந்த வெறும் தரையில் உட்கார்ந்து விடுகிறான். நீங்கள் அந்த ஸ்டூலில் உட்காருங்க. பரவாயில்ல. அவளும் அவனுக்கு எதிரே உட்காருகிறாள். கனடாவில் தானே கீர்த்தனை கேட்டீர்கள்? வாய் பேசி முடிப்பதற்குள் வீணை பேசத் தொடங்கி விடுகிறது. அந்த மங்கிய வெளிச்சம் அவளுக்கு நிலா ஒளி போல் தோன்ற, அந்த வீணை இசை ஒரு தேவ கானமாய் அவள் காதில் பாய்கிறது. கனடா ராகத்தின் ஒவ்வொரு அசைவிற்கும் மனதை அப்படியே பறிகொடுக்கிறாள். அவனும் அந்த ராகத்தோடு ஒன்றி தன்னை மறந்து வாசித்து கொண்டிருக்கிறான். பாட்டு முடிந்ததும் வாசிப்பை நிறுத்துகிறான். அவளுக்கு உலகமே ஸ்தம்பித்து விட்டது போல் ஒரு பிரம்மை. நானும் எத்தனையோ முறை கனடா ராகத்தை கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு நான் அதோடு ஐக்கியப்பட்டதில்லை. என்னை அதிகமாய் புகழ்வதே உங்களுக்கு இப்போ பழக்கமாக போச்சு. வீணையை எடுத்து உள்ளே வைத்துவிட்டு திரும்புகிறான். அப்போ நான் கிளம்பட்டுமா? மறக்காம இட்லியை சாப்பிட்டுடுங்க. இதை அவள் சொல்லி முடிப்பதற்குள் கருப்பாய் பந்து போல் ஒன்று உருண்டு வந்து அவள் பாதங்களில் மோத, அவள் அதை குனிந்து பார்த்து பெருச்சாளி என்று உணர, உடனே பயத்தால் அலறி அடித்து கொண்டு அவன் மேல் தாவி அவனை இறுக பற்றி கொள்கிறாள். என்னது? அவனும் பதறி போகிறான். பெருச்சாளி அங்கிருக்கு பாருங்க, அதை விரட்டுங்க. போயும் போயும் பெருச்சாளிக்கு போய் இந்த அளவுக்கு பயப்படுறீங்களே. இந்த வீட்டில் சுண்டெலி மாதிரி பெருச்சாளி நடமாடும். இதை அவன் கூறின போது வனிதா அவனை மேலும் இறுக்கமாக பற்றி கொள்கிறாள். அதை சீக்கிரம் விரட்டுங்களேன். விரட்டினால் சீரும். அப்படின்னா தானா இப்ப போயிடும். அவன் சொன்னது போல் அந்த பெருச்சாளி தானாகவே ஒரு பன்றி குட்டி போல நடந்து போக அவளுக்கு போன மூச்சு திரும்பி வருகிறது. ஒரு பெண்ணின் தளிர் உடலை தழுவி கொண்டிருந்தது. அவனுக்கு ஒரு புது அனுபவம். உடலும் சிலிர்க்க, உள்ளமும் சிலிர்க்க, அவனுள் இதுவரை உறங்கிக் கொண்டிருந்த ஒரு உணர்வு விழித்து கொள்கிறது. அந்த பெருச்சாளி போயிட்டதா? அது அப்பவே கிளம்பி போயிட்டது. இந்நேரம் 4 வீடு தாண்டி போயிருக்கும். சட்டென்று சுய உணர்வு வர சற்று நாணத்தோடு விலகி நிற்கிறாள் வனிதா. வீட்டை நெருங்கியதும் வியப்பால் அவள் விழிகள் விரிகின்றன. அப்பாவின் கார் நிற்கிறதே. அப்பா அதற்குள் வந்து விட்டாரா என்ன? வேகமாய் வீட்டுக்குள் நுழைகிறாள். ஹாலில் சோஃபாவில் அப்பாவை கண்டதும் சற்று துணுக்குற்று போகிறாள். பரமானந்தம் இன்றைக்கு அவள் கண்களுக்கு சற்று வித்தியாசமாய் படுகிறாரே. ஏன்? வாமா வனிதா, காலேஜ்ல இருந்து வர ஏன் இவ்வளவு லேட்? அங்கெல்லாம் நல்ல மழைப்பா. மழை விட்டதும் கிளம்பி வந்தேன். நல்லது. இனிமேல மழையில காரை ஓட்டாத. இப்படி என் எதுக்க வந்து உட்காரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பத்தி பேசணும். திடுக்கிட்டு குழம்பி போகிறாள் வனிதா. தான் ரவிக்குமாருடன் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டதை யாராவது பார்த்துவிட்டு வந்து அப்பாவிடம் உடனே வத்தி வைத்து விட்டார்களோ? வனிதா, நீ படித்த பெண், புத்திசாலி. அதனால நான் சொல்ல போறதை அறிவுபூர்வமாய் உணர்ந்து கொள்வாய். பேச்சு வேறு திசைக்கு மாற வனிதாவை ஒரு தற்காலிக நிம்மதி தழுவுகிறது. என்னப்பா விஷயம்? அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தயக்கமா இருக்கு. சும்மா சொல்லுங்கப்பா. உன் அம்மா இறந்த பிறகு உன்னை வளர்க்கிற ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு வந்தது. மறுமணம் செய்து கொண்டால் வருகிறவள் உன்னை எப்படி நடத்துவாளோங்கிற பயத்தால நான் மறுமணத்தை பற்றி அப்போது கனவுல கூட நினைக்கலை. காலம் மாறும்போது மனுஷங்க மனசும் மாறத்தானே செய்யுது. வனிதா திடுக்கிட்டு அப்பாவை நிமிர்ந்து பார்க்கிறாள். என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் நீலகண்டனை உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். கருப்பா உயரமா இருப்பாரே, அவரே தான். ஆனா அவரோட தங்கை பத்மா அப்படி இருக்க மாட்டா. அவ அழகும் அடக்கமும் சேர்ந்த ஒரு குடும்ப பெண். நீங்க என்னப்பா சொல்ல வரீங்க? அவ என்னை விரும்புகிறாள் என்கிற விஷயம் எனக்கு 2 வருஷங்களுக்கு முன்னால தான் தெரியும்.
ஒரு அப்பா மககிட்ட பேசக்கூடாத பேச்சுதான் இது. இருந்தாலும் என்னுடைய நிலையை உனக்கு புரிய வைக்க நான் இதையெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. நானும் மனுஷன்தானே. எனக்கும் சில சமயம் தாகம் எடுக்கும். அதை தணித்து கொள்ள வழி தெரியாமல் திண்டாடிய போது பத்மாவுடன் பழகத் தொடங்கினேன். இழந்த பழைய உற்சாகங்கள் எல்லாம் மறுபடியும் என்னுள் துளிர்விடத் தொடங்கின. இந்த விஷயத்தை எத்தனை நாட்களுக்கு உன்னிடம் மூடி மறைக்க முடியும்? இன்று அதிகாலையில் எங்கள் திருமணம் திருப்பதியில் ரொம்பவும் எளிய முறையில் நடந்தது. வனிதா மறுபடியும் திடுக்கிட்டு தன் அப்பாவை நிமிர்ந்து பார்த்தாள். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஊர் திரும்பினோம். உன் சித்தி தோ அந்த அறையில் இருக்கிறாள். வர சொல்கிறேன் பார். வனிதா ரொம்பவும் கலவரப்பட்டு போனாள். இனம் புரியாத அதிர்ச்சியில் அவளது உடம்பே ஆடிப்போனது. அம்மா இருந்த இடத்தில் எவளோ ஒருத்தியா? இதை அவளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. வயது வந்த பெண் வீட்டில் இருக்கும்போது எந்த அப்பாவாவது இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி கொண்டு வந்து நிற்பாரா? நிற்கிறாரே. பத்மா, சும்மா வெளியே வா. வனிதா இனி உன்னோட பெண். இது இனி உன் வீடு. உன் இஷ்டத்துக்கு நீ சுதந்திரமா இங்க இருக்கலாம். ஹாலுக்கு அவள் முன் அவள் முன் வந்தவளை அம்மாவாக பார்க்காமல் சற்று வெறுப்பை கலந்து பார்த்தாள் வனிதா. அவளை பார்த்ததுமே வனிதாவுக்கு பல விஷயங்கள் புரிந்தன. 35 வயது வரை கல்யாணம் ஆகாமல் கிடந்தவள் அப்பா ஒரு தனிக்கட்டை என்று தெரிந்ததும் அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அவரை நெருங்கிவிட்டாள். இப்போது கல்யாணம் வரை போய் அந்த உறவை சட்டப்படி உரிமையும் ஆக்கி கொண்டு விட்டாள். என்னம்மா அப்படி பார்க்குற? உன் சித்தி எப்படி இருக்கா? அதற்கு அவள் பதில் எதுவும் சொல்லாமல் உடனே அங்கிருந்து கிளம்பி மாடிக்கு தன் அறைக்கு போய்விடுகிறாள். ரவிக்குமாரை பற்றி அப்பாவிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் வீட்டில் கல்யாணம் என்கிற பேரில் இப்படி ஒரு அசம்பாவிதமா நிகழ வேண்டும்? பத்மா, எதை மனசுல வச்சுக்காத. வனிதா என்னோட கல்யாணத்தை கேள்விப்பட்ட அதிர்ச்சியில் இருக்கா. அவ மனசு மாறி உங்ககிட்ட பிரியமா பழக சில நாட்கள் ஆகலாம். அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. மாடிக்கு போன வனிதா படுக்கையில் விழுந்து ஒரு அனாதை குழந்தை போல விம்மி விம்மி அழுதாள். அப்பாவை எப்படியோ மைக்கே கைக்குள் போட்டு கொண்டு விட்டாளே பாவி. வனிதாவால் மனதிற்குள் ஊமையாய் மட்டும் அழ முடிந்தது. அடுத்த நாள் மாலை கல்லூரி விட்டதும் வீடு திரும்பிய வனிதா காரை லைட் ஹவுஸ் அருகில் நிறுத்திவிட்டு கீழே இறங்கி ரவிக்குமார் வரும் வழியில் தன் பார்வையை ஓடவிட்டாள். தூரத்தில் அவன் வருவது தெரிந்ததும் குப் என்ற மனதிற்குள் ஒரு மந்தகாசம். அவன் ஒரு வீணையைத்தான் இசைக்கிறான். ஆனால் அவனை கண்டு விட்டால் அவளுள் 1000 வீணைகளின் தேவகானம். அவளை நெருங்கியதும் சாரி, உன்னை காக்க வைத்து விட்டேன். அவன் தன்னை அப்படி உரிமையில் அழைத்ததற்காக புல் அரிக்கிறாள். கார்ல ஏறிக்கங்க. எங்க போறோம்? சொல்ற, ஏறிக்கங்க. அவன் ஏறிக்கொண்டதும் காரை கிளப்புகிறாள். காலையில காலேஜுக்கு கிளம்பும் போதே வீட்டில் இருந்த வயலினை எடுத்து வச்சுட்டேன். இப்ப நேரா உங்க வீட்டுக்கு போறோம். ஏன் வீட்டுக்கா? வேண்டாம், அங்க பெருச்சாளி வரும். அப்புறம் நீ என்னை இரும்பு பிடியாய் கட்டு பிடிப்பாய். இந்த குறும்பு தானே வேண்டாம்ங்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் சேர்ந்து நகுமா வாசிக்க போறோம். எனக்கு அப்படி ஒரு ஆசை. இன்னும் என்னெல்லாம் ஆசை? என் வயலினும் உங்க வீணையும் இணையணும். அதுக்கு முன் ஏற்பாடாய் என் எண்ணம் நிறைவேற வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா? புரிகிறதால் தான் உன் அப்பாவின் நினைவு வந்து மனதிற்குள் பயந்து நடுங்குகிறேன். என் அப்பா என்ன காரியம் செய்திருக்கிறார் தெரியுமா? ஏன், உனக்கு வேறு எங்காவது மாப்பிள்ளை பார்த்து விட்டாரா? இல்லை, தனக்கு ஒரு பெண்ணை பார்த்து நேற்று அவளை கல்யாணமும் பண்ணி வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார். கண்டிப்பாய் அந்த துணிச்சல் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. நீ என்ன சொல்ற? நேரா எங்க அப்பா கிட்ட வந்து உங்க பெண் என்னை விரும்புறா, அவளை எனக்கு கட்டி கொடுங்கோன்னு கேட்கணும். அவள் சொன்னதை கேட்ட போதே அவன் பயத்தால் வெலவெலத்து போனான். ராதா சில்க் கடை அருகே காரை நிறுத்திவிட்டு அவர்கள் இறங்கி நடக்கிறார்கள். வனிதா ஞாபகமாய் வயலினை எடுத்துக்கொள்கிறாள். அப்பா, நம்முடைய தூய காதல் உணர்வை புரிந்து கொண்டு நமக்கு கல்யாணத்தை நடத்தி வைத்தால் நம்முடைய எதிர்காலம் ஒளிமயமாயிருக்கும். நாம் இருவருமாய் இணைந்தே கச்சேரிகள் செய்யலாம். ரசிகர்களின் ரசனைக்கு ஏற்ற மாதிரி இசையை டெவலப் செய்யலாம். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. வனிதா, வீணா என் உணர்வுகளையும் ஆசைகளையும் தூண்டி விடாதே. உன் அப்பாவை இதுவரை நான் பார்த்ததில்லை. அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு சரியா தெரியாது. உன் விஷயத்தில் அவர் மனதில் என்ன திட்டம் இருக்கிறதோ அந்தஸ்து பேதத்தை மனதில் வைத்து கொண்டு உன்னை எனக்கு மணமுடிக்க மறுத்தால் ஓடி போய்விட வேண்டியதுதான்.
என் அப்பாவே யாருக்கும் தெரியாமல் திருப்பதியில் ரகசிய கல்யாணம் நடத்தியிருக்கிறார். அவர் பெண், நான். எனக்கும் அந்த துணிச்சல் இருக்கு. வீட்டுக்குள் நுழைந்ததும் ஒரு பழைய பாயை எடுத்து கூடத்தில் விரிக்கிறாள். இதுல உட்கார்ந்து வாசிக்கலாம். முதலில் நான் போடுகிற காஃபியை டேஸ்ட் பார். அதெல்லாம் வேண்டாம். வருகிற போதே கேன்டீனில் குடித்து விட்டேன். அப்போ எனக்கும் வேண்டியதில்லை. வாசிக்க ஆரம்பிக்கலாமா? இருவரும் எதிர் எதிரே உட்கார்ந்து முதலில் ஸ்ருதியை சரி செய்கிறார்கள். அவன் சிறிது நேரம் நாட்டை ராகத்தை ஆலாபனை செய்ய, அவள் அதை அதிகம் ரசித்தவளாய் மகா கணபதிம் என்ற பாடலை ஆரம்பிக்க அவனும் அவளுடன் இணைந்து வாசிக்கிறான். இருவரும் ரொம்ப நாள் சேர்ந்து வாசித்து பழகியவர்கள் போல் அந்த பாட்டை அவ்வளவு சுத்தமாய் வாசித்து முடிக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே இவ்வளவு நல்லா அமையும்னு நான் நினைக்கல. வனிதாவின் உற்சாகம் கரை புரண்டு ஓடுகிறது. நகுமா வாசிக்கலாமா? அவன் ஆபேரி ராகத்தை ஆலாபனை செய்து வாசிக்க வனிதா இடையிடையே வீணை இசைக்கு ஈடு கொடுத்து வாசிக்கிறாள். இருவரும் அந்த பாடலுடன் ஒன்றுவிட்ட போது அதுவரை வாசல் கதவு திறந்திருந்ததையும் ருத்ரமூர்த்தியாய் ஒருவர் உள்ளே நுழைந்ததையும் அவர்கள் கவனிக்கவில்லை. நிறுத்துங்கள்! அந்த குரலில் சிங்கம் இருந்து கர்ஜித்தது. இருவரும் அதிர்ந்து போய் வாசிப்பதை நிறுத்திவிட்டு வாசலை பார்த்தார்கள். வனிதாவுக்கு பயத்தால் சப்த நாடிகளும் ஒடுங்கி போய்விட்டது. அப்பா எங்கே இங்கே வந்தார்? எழுந்திரு என்ற வனிதாவை பார்த்து அதட்டிவிட்டு, ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பெண்ணை எங்கே இழுத்து வந்து பாட்டு வாசிக்க வைப்ப? அவளை யாருன்னு நினைச்சடா பரதேசி நாயே! அப்பா, அவரை மரியாதையா பேசுங்க. குறுக்க பேசுன பல்லம் ஒட்டைப்ப. வீணையை வாசிச்சு காட்டி என் மகளை மயக்கிடலாம்னு நினைச்சையா? அவ மகாராணிடா. எங்க வீட்டை வந்து பாரு, அரண்மனை மாதிரி இருக்கும். எங்க வீட்டில் மாடு கட்டுற இடத்துக்கு கேவலமான இடத்துல இருந்துட்டு என் மகளை கைக்குள்ள போட்டுக்கொள்ள கணக்கா பண்ற? மிருகத்தனமாய் அவன் சட்டை காலரை பிடித்து குலுக்கினார் பரமானந்தம். அப்பா, அவரை விடுங்க. அவர் ரொம்ப நல்லவர். நான் தான் அவரை என் உயிருக்கு மேல் நேசிக்கிறேன். என்ன சொன்ன? என் எதிரிலே இப்படி பேச இந்த தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? அதுவும் இந்த பயல் கத்து தந்ததா? அப்பா, நானே உங்ககிட்ட இவரை பற்றி சொல்லணும்னு இருந்தேன். நீ சொல்றதுக்கு முன்னால உன்னை முந்திக்கிட்டு எனக்கு வேண்டின ஒருத்தர் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னார். நேத்தும் இதே நேரம் நீ இங்கே வந்திருக்க. இவ்வளவு தைரியம் இருந்தா தனியா ஒரு வீட்டுக்கு வந்து ஒருத்தனை சந்திப்ப. அப்பா, என் முடிவை நான் உறுதியா சொல்லிடுறேன். நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். பலார் என்று அவள் கன்னத்தில் அறைந்த பரமானந்தம், இப்படியெல்லாம் பேச என் மகளுக்கு தைரியம் வந்ததே உன்னாலதான். வனிதாவை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு பரமானந்தம் வாசல் வரை போகிறார். விடுங்கப்பா, நானா வந்துக்கிறேன். தெருவை வேடிக்கை பார்க்குது. அவர்கள் போனதும் ரவிக்குமார் அவமானம் தந்த புழுக்கத்தால் குமைந்து போகிறான். அவள் விட்டு சென்ற அவள் வயலின் அங்கே அனாதையாய் கிடந்தது. அதை கையில் எடுத்து ஆதங்கம் மேலிட அன்போடு அணைக்கிறான். வனிதா என்னை விட்டு எங்கும் போய்விடவில்லை. இந்த வயலின் ரூபத்தில் இனி என்றும் என்னுடனேயே இருக்கப் போகிறாள். அப்போது பெருச்சாளி ஒன்று சுவர் ஓரமாய் நகர்ந்து போகிறது. உடனே வனிதாவை நினைக்கிறான். பயத்தால் நடுநடுங்கி தன்னிடம் வந்து ஒட்டி கொண்டதை நினைக்கிறான். அவனையும் மீறி அவன் கண்கள் கசிவதை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. வனிதா வீட்டிற்குள் நுழைந்ததும் அழுகையும் ஆத்திரமுமாய் மாடிக்கே தன் அறைக்கு போகிறாள். பரமானந்தமும் அவளை பின்தொடர்ந்து போகிறார். வனிதா, போயும் போயும் ஒரு பரதேசி பயலை கட்டிக்க போறேன்னு சொல்றியே, நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆறது? நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பரதேசி இல்லை. ஒரு சிறந்த வீணை வித்வான். இதை பாருமா, வாத்தியம் வாசிக்கிறத ஒரு பொழுதுபோக்காத்தான் வச்சுக்க முடியும். அதை மட்டுமே வச்சுக்கிட்டு ஓஹோன்னு சம்பாதிச்சு ஓஹோன்னு வாழ்ந்துட முடியாது. ஏன்பா இப்படி பணம் பணம்னு அடிச்சுக்கிறீங்க? மனசு நிறைஞ்ச வாழ்க்கை அமையாம அந்த பணம் மட்டும் எதுக்கு? உங்ககிட்ட இப்போ நான் தர்க்கவாதம் பண்ண வரல. உன் விஷயத்துல நான் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்தாச்சு. உன் சித்தி பத்மாவுக்கு சுந்தர்னு ஒரு தம்பி இருக்கான். MBA படித்தவன். தனியாக நிறைய பிஸ்னஸ் பண்ணுறான். சகல விதத்திலையும் உனக்கு பொருத்தமானவன். அவனுக்குத்தான் உன்னை கட்டி வைக்க போற. நம்ம பணமும் வீணா வெளியில் போகாது. நமக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரும். இதெல்லாம் உங்கள் பத்மா ஏற்பாடா? மரியாதையா பேசு. அவன் உன் சித்தி. சித்தியாவ? அப்பா மகள் உறவை அறுக்க வந்த கத்தி. புலி மாதிரி உரிமிவிட்டு சிறுத்தை மாதிரி சீறிவிட்டு பரமானந்தம் கீழே இறங்கி போய்விடுகிறார். ஏய், வாசக்கதவு திறந்து கிடக்கு. மணி 6க்கு மேலே ஆகுது.
வீட்டில் விளக்கு போடல, இன்னுமா தூக்கம்? படுக்கை அறையில் வந்து எட்டி பார்க்கிறான் சுந்தர். மிகுந்த சிரமத்துடன் எழுந்து உட்கார்ந்த வனிதா, ரொம்ப உடம்பு வலிங்க. உன் உடம்பு என்னைக்குத்தான் நல்லா இருந்துச்சு? இன்னைக்கு என் மனசுல உள்ளதை சொல்றேன். நான் ஒரு ஸ்ரீதேவியை கல்யாணம் கட்டி கூட்டி வரல, ஒரு மூதேவிய கழுத்துல தாலியை கட்டி அழைச்சிட்டு வந்திருக்கேன். வனிதா எதுவும் பேசாமல் எழுந்து உள்ளே போகிறாள். நில்லு, நான் பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? எவ்வளவு நெஞ்சு அழுத்தம், எவ்வளவு அலட்சியம்! என்ன மூதேவி நீங்க, அதை கூட கேட்டுக்கிட்டு ஊமையாத்தானே உள்ள போறேன். ஏன், நான் சொன்னதில் என்ன தப்பு? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால என் பிசினஸ் எல்லாம் ஓஹோன்னு இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் லாப கணக்கத்தான் எண்ணுவேன். நீ வீட்டு படியேறி வந்த வேலை தொட்டது தொலங்கல. எதுல வச்சாலும் நஷ்டம். நீங்க கேட்க கேட்கத்தான் அப்பா பணம் தர்றாரே. உன் அப்பனா தர்றான், என் அக்கா எடுத்து கொடுக்குறா. அதெல்லாம் கிடக்கட்டும். எனக்கு இப்போ உடனே பணம் வேணும். வச்சிருந்தா கொடு. என்னமோ என் ஆரோக்கியத்துல அக்கறை உள்ளவ மாதிரி நடிச்சிய. என் ஆரோக்கியத்துல அக்கறை உள்ளவ மாதிரி நடிச்சியோ தொலைஞ்ச. என்கிட்ட பணம் இல்ல. இனியும் பணத்துக்காக அப்பா கிட்ட போய் நின்னா அவரும் கொடுக்க தயாரா இல்ல. பிசினஸ்க்கு தேவைப்பட்டா அவர் நிச்சயம் உதவுவார். தினமும் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்க அவர் நிச்சயம் பணம் தரமாட்டார். என்ன வாய் ரொம்ப நீளுது? உங்கிட்டையும் இல்ல, உன் அப்பனும் தரமாட்டாங்கிறா. அப்ப அதுக்கு என்ன வழி? ஒரு அரை பாட்டில் பிராந்தியாவது உள்ள போனாதான் என்னால நிதானமா இருக்க முடியும். இல்லைன்னா உடம்பு என்னை படுத்தி எடுக்கும். நானும் உன்னை படுத்தி எடுப்பேன். என்ன அப்படி பார்க்குற? இப்ப நிதானமா தான் பேசுறேன். வனிதா மறுபடியும் உள்ளே போக திரும்பினாள். நில்லு, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. அவனது கண்கள் அவளது கை வளையலை பார்க்க, உங்களுக்கு இதுதானே வேணும், வாங்கிக்கங்க. கை வளையலில் ஒன்றை கழற்றி கொடுத்துவிட்டு உள்ளே போனாள் வனிதா. வனிதா, மற்ற பெண்கள் மாதிரி நகை மாட்டிக்கிறதுல உனக்கு அக்கறை இல்லை. நான் கேட்குற போதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுற. இந்த ஒரு விஷயத்துல நான் கொடுத்து வச்சவன். உடம்பு வலின்னா வாசக்கதவை சாத்திக்கிட்டு படுத்து ரெஸ்ட் எடு. நான் வர்றேன், வர கொஞ்ச நேரம் ஆகும். எனக்காக காத்திராம சாப்பிட்டுட்டு படு. சுந்தரா இப்படி பேசுகிறான். அவள் தந்த வளையல், அதை விற்றால் அவனுக்கு கிடைக்கப் போகும் பிராந்தி அவனை அப்படி பேச வைக்கிறது. அவன் போனதும் வெளிக்கதவை சாத்தி தாழ் போட்டுவிட்டு ஒரு சோக சித்திரமாய் உள்ளே வருகிறாள். மனதிலே உற்சாகம் இருந்தால் தானே உடம்பில் தெம்பு இருக்கும். எனவே சோர்வு மிகுதியால் மறுபடியும் படுக்கையில் சாய்கிறாள். இவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதில் அன்றைக்கு அப்பா ஏன் அவ்வளவு பிடிவாதமாய் இருந்தார்? இதைத்தான் தலை விதி என்கிறார்களோ? அவளுள் மீண்டும் பழைய நினைவுகள். அன்றைக்கு பரமானந்தம் ரவிக்குமாரை மறந்துடுன்னு கத்திவிட்டு போனதும் வனிதா ஒரு முடிவுக்கு வருகிறாள். நிச்சயம் அப்பா மனம் மாறப்போவதில்லை. நானும் மனதை மாற்றிக்கொள்வதா இல்லை. அப்படியானால் இதற்கு முடிவுதான் என்ன? கடைசியில் துணிந்து விடுகிறாள். வேண்டிய சில அத்தியாவசியமான சாமான்களுடன் நாளை இரவு வீட்டை விட்டு வெளியேறி விடுவது என்று அந்த முடிவுக்கு வந்தவுடன் ரொம்பவும் நிதானமாக செயல்படுகிறாள். வேண்டிய துணிகளை ரகசியமாய் பெட்டியில் அடுக்குகிறாள். தன் அம்மாவின் நகைகளை சித்தி பகலில் தூங்கும் நேரம் பார்த்து சாமர்த்தியமாய் எடுத்து விடுகிறாள். எல்லாம் தயார். இனி கிளம்ப வேண்டிய நேரம்தான். எவ்வளவு தைரியமாய் செயல்பட்டாலும் உடம்பு மயத்தால் விடவெடுத்தது. தனக்குத்தானே துணிச்சலை ஊட்டிக் கொள்கிறாள். சமையல்கார நாயருக்கு முகத்தில் மட்டும் கண்கள் இல்லை, அவருக்கு உடம்பெல்லாம் கண். இந்த உண்மை வனிதாவுக்கு தெரியாது. அவள் அறியாமல் அவளை அவர் கண்காணிப்பதை அவள் அறவே கவனிக்கவில்லை. விஷயம் பரமானந்தத்திற்கு நாயர் மூலமாய் போய்விடவும் அடங்கா கோபத்துடன் அவர் மாடி ஏறி வருகிறார். அந்த நேரத்தில் யம தர்மன் மாதிரி அப்பாவை கண்டதும் வனிதா அநேகமாய் செத்தே விட்டாள். என்ன துணிச்சல் இருந்தா வீட்டை விட்டு ஓடி போக இருப்ப? அதுவும் அந்த வீணைக்காரன் ஏற்பாடா? இரு, அவனை கவனிக்கிற விதத்துல கவனிக்கிற. நீ நாளையிலிருந்து கல்லூரிக்கு போக வேண்டாம். நீ படிச்சு கிழிச்சது போதும். கல்யாணமாகி தாலி கழுத்துல ஏறுற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை விட்டு இறங்க கூடாது. என் கண்ணுல மண்ணை தூவிட்டு வெளியே போக நினைச்ச அந்த பரதேசி பையலை ஆளை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்கோ. அனிதாவின் திட்டங்கள் பொடி பொடியாய் நொறுங்கி போகவே அவளும் மனம் ஒடிந்து தனிமையில் கண்ணீர் வடிக்கும் பேதையாகிறாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.